வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மழைக்காலம் குளிர்காலத்துக்கெல்லாம் தகுந்த மாதிரியான ஒரு கொள்ளு ரசத்தை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்து நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கொள்ளை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் மல்லி, இது எல்லா பொருளையுமே நம்ம ஒன்றா கொள்ளு கூடவே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி நம்ம ரசம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ எல்லா பொருளுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாகவே அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரசம் பண்ணுறதுக்காக 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொள்ளு ரசத்துக்கு புளியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இடித்து சேர்க்குறதுக்காக 5 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, இதையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை ஒரு உரல்லையோ போட்டு 1 2மா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போது ரசத்தை தாளித்து விட்டுலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கறிவடகத்தை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கறிவடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ரசத்துக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம இடித்து வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல வாசம் வர அளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு 2 தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். இல்லை தக்காளியை டேரெக்டாக நம்ம கரைச்சியும் விட்டுலாம். நீங்கள் கையை வச்சு நல்லா கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த தக்காளி நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வர அளவுக்கு நான் வதக்கிக்குவோம். தக்காளியை வதக்கிறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு ஜீரக பொடியை நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்குவோம். நம்ம ஏற்கனவே இதை நம்ம வறுத்துட்டு சேர்க்குறதுனால நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நம்ம இப்போ இதில் சேர்த்து கலந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ரசம் கொதி வரட்டும். சின்ன சின்ன பபிள்ஸ்லாம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோம். அதிக நேரம் கொதிச்சிருச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. அதனால் லைட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன பபிளாக வர்ற டைம்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி பரிமாறிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான கொள்ளு ரசத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.